அருமையான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, இந்த நாட்களில் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வேடைகள் மிகவும் சமீபித்துக் கொண்டிருக்கக்கூடியதான சூழ்நிலைகளில் நாம் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நிலைகளை குறித்தும் பரிசுத்தமான தேவனாகிய அவரை சந்தித்து அவரோடு சேர்ந்து கொள்வதை குறித்தும் இந்த நாட்களிலே நாம் தியானம் செய்யும்படியாக கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமுள்ள தேவனானபடியினால் அவருடைய வருகையில் அவரோடு சேர்ந்து கொள்வதற்கு என்று அவரால் எதிர்பார்க்கப்படுகிற அவருடைய ஜனங்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பூர்ணமான பரிசுத்தத்தை பற்றி கொண்டவர்களாய் வாழ்ந்து அவரோடு சேர்ந்து கொள்ளும் நிலையில் மாத்திரமே தேவ ஜனங்கள் சீயோனை சொந்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நாம் அறிய முடிகிறது. அதற்கு ஏதுகரமான வேத வசனங்களை நம் ஆண்டவர் இந்நாளிலும் நமக்கு தந்தருள அவர் தாமே தம்முடைய ஆவியானவர் மூலமாய் அருளப்படுகின்ற தேவனுடைய வசனங்களை நாம் கேட்டு தியானம் செய்து ஆயத்தமாகி அவரோடு சேர்ந்து கொள்ள நம் தேவன் நமக்கு இரக்கம் செய்ய ஒரு இமைப்பொழுது நம் கண்களை மூடி பிதாவாய் தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான பரிசுத்த பிதாவே, நீர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கின்றபடியினால் உம்முடையவர்களும் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்த்து, ஆம் பிதாவே, பரிசுத்தத்தை தமது ஜனங்களின் மத்தியிலே நிலைநாட்டி நித்திய ஜீவனில் அவர்களை பிரவேசிக்க செய்யும்படியாய் சித்தம் கொண்ட அன்பு பிதாவே, பரிசுத்தத்தை நாங்கள் அடைந்தவர்களாய் உம்முடைய பரிசுத்தத்திற்கு ஏதுகரமான பூர்ணமான பரிசுத்த நிலைகளை அடைந்து கொண்டவர்களாய் வருகையில் சேர்ந்து கொள்வதற்கு ஏதுகரமான நம்முடைய சத்திய வசனங்களை எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். உதவி செய்யும் பிதாவே, எப்படியாயிலும் பரிசுத்தத்தில் பூர்ணத்துவத்தை அடைந்தவர்களாய் மனுக்குலம் ஆயத்தமாக நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். நன்றி பிதாவே, துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய மகிமையின் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாக இருந்தவராய் பின்பு மனுக்குல மீட்பிற்காக மனுஷ குமாரனாக அவர் அவதரித்தார் என்று நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு உலகத்திலே அவதரித்து தம்முடையவர்களாகிய நாம் அவருக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடியினாலே வேதாகமத்தில் மனுக்குலத்திற்கு அவரால் அருளப்படுகின்ற அனுப்பப்படுகின்ற செய்தியானது அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு எழுதிய முதலாம் நிருபம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று நாம் அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, நம் ஆண்டவரால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேவனுடைய சத்திய வசனங்கள் 8592 வசனங்கள் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த வசனங்களை ஆவியானவர் தாமே தம்முடைய தீர்க்கதரிசிகளில் தங்கி அறிவித்து அவரால் எழுதி கொடுக்கப்பட்ட வேத வசனங்களாக இருக்கின்றது. இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பானது, நம் ஆண்டவர் நமக்காக தம்மையே பலியாகி கொண்ட பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். இந்த நாட்களிலே பரிசுத்தத்தை குறித்து நாம் அறிவிக்கப்படுகின்றதை அங்கொன்றும் இங்கொன்றுமான செய்திகளாகவே நாம் அறிய முடிகிறது. ஏனென்றால் நாட்களிலே அநேகர் வேறு விதமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றதை நாம் கேள்விப்படுகின்றோம், காண்கின்றோம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவதரித்தது நிமித்தமாய் அவருக்கு
இயேசு என்ற பெயரை பிதாவாகிய தேவன் கொடுத்து நமக்கு அறிவித்ததின் நோக்கமாவது வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றான். இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்ற பெயரின் பொருளாவது தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்குகிறவராய், நீக்கப்பட்டவர்களை அவர் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான அவர்களை தன்னோடு சேர்த்து அவர்களுக்கு தன்னை காவலாளியாகவும் மீட்பராகவும் அரணானவராகவும் கோட்டையானவராகவும் நம்பிக்கையானவராக துருகமானவராகவும் அவர்களுக்கு நம் அன்பின் தேவன் தன்னை அடைக்கலமாக அர்ப்பணித்துக் கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவரையும் தன்னோடு அவர் சேர்ப்பித்துக் கொள்கின்றபடியினாலே அவருக்கு இயேசு என்று பெயர் சூட்டப்பட்டதாக நாம் அறிய முடிகிறது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே நாம் பல இடங்களிலே நாம் வாசிக்கின்றபடி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று நாம் அறிய முடிகிறது. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து உங்களுடைய சிருஷ்டித்த அன்பின் ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவரால் உங்களுக்கு அனுப்பப்படுகின்ற அவருடைய அன்பின் அழைப்பின் வார்த்தைகள் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய அழைப்பின் வார்த்தையாக இருக்கிறது. நாம் இதே அதிகாரத்திலே தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆம் கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, நாம் தாயின் வயிற்றில் பிறந்தது முதற்கொண்டு நாம் மரணத்தை சந்திக்கின்ற வரைக்கும் நாம் அசுத்தர்களாக வாழ வேண்டும் என்ற நிலையே இல்லை. தேவன் தம்முடையவர்களை பரிசுத்தமானவர்களாக வழிநடத்தி அவர்களை தம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று நாம் அறிய முடிகிறது. வேதாகமத்திலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து நாம் பல இடங்களிலே 318 இடங்களிலே நாம் அறிகின்றோம். இயேசு வருகிறார் என்று, தேவன் வருகிறார் என்று, நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இவ்விதமாக பல இடங்களிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருப்பதாக நாம் அறிகின்றபடியினாலே வேதாகமத்தில் நாம் பல இடங்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு என்று 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபம், தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தந்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சௌரை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றை குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தமாக நம்முடைய சரீரத்தை அவனவன் தந்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள அவன் அறிந்து கொண்டவனாய் இருக்க வேண்டும் என்று நாம் அறிய முடிகிறது. ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த சரீரத்தின் கிரியைகளை நாம் பரிசுத்தத்தோடு நாம் பற்றி கொண்டவர்களாய் வாழ்கின்ற பொழுது மாத்திரமே சேனைகளின் கர்த்தராகிய நம் நேசர் இயேசு வருகின்ற பொழுது நாம் அவரோடு சேர்ந்து கொள்ள முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகின்றார். வேதாகமத்திலே எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூட இவ்விதமாய் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், யாவரோடு சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். அவர் வருகையிலே
நீ பரிசுத்தமான ஒரு தேவனுடைய ஜனமாய், பரிசுத்தமான ஒரு தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய சபையாய், தேவனுடைய ஊழியக்காரர்களாக நீங்கள் இருந்தால் மாத்திரமே நம் ஆண்டவர் வரும்போது அவரை நாம் தரிசிக்க முடியும். அப்படி இல்லாத நிலையிலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. உன் ஆண்டவரை நீ சந்திக்கும் நாளிலே ஒருவேளை நீ அசுத்தராய், பாவியாய், உன் மாம்ச கிரியைகள் என்ற 17 விதமான பாவங்கள் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்திருக்கின்றபடி மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன என்றெல்லாம் வேதாகமத்திலே நான் வாசிக்கின்றோம் அல்லவா? அந்த பாவங்களுக்கு உட்பட்ட மனுஷர்களாய் ஒரு பக்தன் அல்லது ஒரு சபை, ஒரு ஊழியக்காரர் நடந்து கொள்வாரானால் வேதத்தில் கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் வாசிக்கின்றோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாற்றுகள் முதலானவைகள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்திய ஆவியாகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையாவது, இப்படிப்பட்ட இந்த 17 விதமான பாவ காரியம் செய்கின்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லையே. நீ உன் மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறாயா? அனித்தியமான பாவ உலகத்தின் ஆசாவாசங்களுக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிறாயா? இந்த உலகத்தின் அனித்தியமானவர்கள் போதும், அவைகளை எனக்கு சொந்தமானவர்கள் என்று அவைகள் நம்பிக்கொண்டு அலைந்து திரிகின்றாயா? ஒருவேளை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஊழியத்தின் பிரதிபலனாக அனித்தியமானவைகள் உனக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாயா? தேவஜனமே, இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன என்று ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிற இந்த 17 விதமான பாவங்களை நீ செய்து கொண்ட ஒரு ஊழியக்காரராக, ஒரு சபையாக, ஒரு ஊழியமாக, ஒரு ஆராதனையாக நீ நடப்பாயானால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்பதை மறந்து விடாதே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. உன் இயேசு வரப்போகிறார். வேதாகமத்திலே நான் வாசித்திருக்க முடியும். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தர பாவம் இல்லாமல் தரிசனமாவார். உன்னாண்டவர் இயேசு வரப்போகிறார். அடைய ரகசிய வருகையிலே அவர் பாவம் இல்லாதவராக வரப்போகிறாரே, பரிசுத்தமுள்ள தேவனாக வரப்போகிறாரே. அவரை போன்ற பரிசுத்தர்களாக வாழ்ந்து கொண்டு பரிசுத்தத்தில் பூர்ண மகிமையின் சாயல் அடைந்து கொண்டு அவருடைய வருகையில் அவரை தரிசிக்கவும், அவருடைய சப்தத்தை கேட்டு அவருடைய சேர்ந்து கொள்ளவும் ஆயத்தமாயிருக்கின்றவர்களுக்காக மாத்திரம் அவர் வரப்போகிறாரே. 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று வாசித்தோம் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே நாம் பல இடங்களிலே நாம் வாசிக்க முடிகின்றது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். தேவச்சனமே, நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய், என்னுடைய செயல்பாடுகள், ஊழியங்கள், ஆராதனைகள், என்னுடைய ஜீவியம் எல்லாம் பரிசுத்தத்தோடு தானே இருக்கிறது. நானும் மனம் திரும்பி இருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்றேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அடைந்திருக்கின்றேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று ஒருவரை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் என சொல்லுகிறது, உனக்கு உண்டான பரிசுத்தம், நீ அடைந்திருக்கின்ற இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பரிசுத்தமான வாழ்க்கையின் பலன் கர்த்தருடைய வரிகளே, நீ மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபமாகி சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் தேவ பயத்தோடு நீ அடைந்திருக்கிற பரிசுத்தத்தில் பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள நீ அழைக்கப்படுகிறாய். பூர்ண பரிசுத்தம் இல்லாவிட்டால் உன் தேவனாகிய கர்த்தரோ பூர்ண பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்கள் எவ்வளவு இருள் இல்லாத தேவன். கர்த்தருடைய சந்ததியே,
உன்னை பரிசுத்த சந்ததியை அழைக்கிறாரே. நீ தேவனுடைய சந்ததியாய் வாழ்ந்து வரிகளை சேர்ந்து கொள்வதற்கு ஏதுகரமாக உன்னை அழைக்கின்ற தேவன் பூர்வ சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரே. வேதாகமத்திலே நான் வாசித்திருக்க முடியும். 1 யோவான் 1:5 முதல் நாம் வாசிக்கின்றோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வரப்போகிறார். வர இருக்கின்ற உன் அன்பின் ஆண்டவரை நீ சந்திக்க வேண்டுமானால், சந்தித்து அவரோடு நீ சேர்ந்து கொள்ள வேண்டுமானால், அவர் உன்னை சேர்த்து கொள்ள வேண்டுமானால், அவரிடத்தில் எவ்வளவேனும் அவரில் இருள் இல்லையே, எவ்வளவேனும் அவரில் பாவம் இல்லையே. பாவம் இல்லாத பரிசுத்தமுள்ள தெய்வமாக அல்லவா உன் ஆண்டவர் இருக்கின்றார். என்னில் குற்றம் உண்டு என்று உங்களால் யாராவது சொல்லக்கூடுமா என்று நம்மை ஆண்டவர் கேட்ட தேவன் அல்லவா. வேதாகமத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். யோவான் சுவிசேஷம் 12:46 நாம் இவ்விதமாக நாம் வாசிக்கின்றோம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று வாசிக்கின்றோம். நம்மை அழைக்கின்ற ஆண்டவர், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று பரிசுத்தர்களாக வாழ அழைக்கப்படுகின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசித்து அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பது நித்திய ஜீவன் என்று நாம் வாசித்திருக்கின்றபடியினால் அந்த நித்திய ஜீவனை நமக்கு தர அழைக்கின்ற ஆண்டவர் இயேசு, அவரில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆம் தேவச்சனமே, நம் ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தது நோக்கம் என்ன? அவர் ஒளிமயமான தேவன், எவ்வளவேனும் இருளில் இல்லாத தேவன். அந்த தேவன் நம்மை சந்தித்து நம்மை மீட்டு ஆயத்தப்படுத்தும்படி வந்தவர். அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் இருளில் இறக்க கூடாது, இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே நாம் பல இடங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. சோத்திர யோவான் சுவிசேஷம் 8:12 கூட நாம் இவ்விதமாக நாம் வாசிக்க முடிகிறது. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றால் வாசிக்கிறோம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, உன் இயேசு வரப்போகிறார். அவர் உலகத்திற்கு ஒளியாயிருப்பதால் சொல்லுகிறாரே, அவரை பின்பற்றி கொண்டிருக்கின்ற, அவரை பின்பற்றி அவர் வரிக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கின்ற நீ, நான், ஆவிக்குரிய மண்டலத்தில் பரிசுத்தரா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருச்சபைகள், திருச்சபையின் ஊழியர்கள், என் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறேன் என்று அறிவித்துக் கொள்கின்றவர்கள், வேதம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்கக்கூடாது, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். உனக்குள் ஜீவனுள்ள ஒளி காணப்படுகிறதா? ஜீவனுள்ள ஒளிமயமான தேவனுடைய மறைவுக்குள் மறைந்து கொண்டு இருக்கிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறைந்து கொண்ட வாழ்க்கை, தேவனுடைய சத்தியத்திற்குள் மறைந்து கொண்ட வாழ்க்கை நீ வாழ்வாயானால் உன் நேசர் உன்னை அவர் வருகிறே சேர்த்துக் கொள்வார் என்றே நாம் அறிய முடிகிறது. வேதாகமத்திலே யோவான் சுவிசேஷம் 9:5 நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். நம் நேசர் இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். உன் ஆண்டவர் இயேசு உலகத்தில் வாழ்ந்த பொழுது உலகத்தில் ஒளியாய் இருந்தாரே, இப்படி பரிசுத்த ஆவியானவராக இருந்து நம்மை நடப்பித்துக் கொண்டிருக்கிறாரே. உன் இயேசுவை பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நீ, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மனம் திரும்பிக் கொண்டேன் என்று அறிவித்துக் கொள்கின்ற நீ, உலகத்தில் நீ ஒளியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது இருளில் மறைந்து கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே நானும் ஒளிமயமான வாழ்க்கை வாழ்கிறேன், நானும் கிறிஸ்துவனாக வாழ்கிறேன், நானும் ஊழியராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பொய் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, 1 யோவான்
முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால், தேவச்சனமே, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாயிருப்போம். உலகத்தில் உன் நேசர் இயேசுவாக வாழ்ந்த காலத்தில் உலகத்தில் ஒளியாயிருந்தாரே, அதை போல நீ உலகத்தில் ஒளியாயிருக்க வேண்டும் என்று உனக்கு அழைப்பு கொடுக்கிறாரே. அந்த அழைப்பை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ இருளில் வாழ்ந்து கொண்டேன், இருளோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டேன். நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நானும் கிறிஸ்துவின் சபை, நானும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டேன், நானும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தால் மீட்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டே நீ இருளின் கிரியை செய்வாயானால் உன் வாழ்க்கையிலே மாயம் பண்ணாதே, உன் வாழ்க்கையிலே மாயக்காரனாக வாழாதே. மனம் திரும்ப தேவச்சனமே, நீ உன் இயேசுவோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவளாயிருந்தால், இருளிலே பாவியாக வாழ்கின்ற ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டேன் ஒரு கிறிஸ்தவராக வாழ்வாயானால், கிறிஸ்துவின் நாம் தரிக்கப்பட்டு இருளுக்குரிய மனுஷனாய் வாழ்வாயானால் நீ ஒரு பொய்யனே, நீ சத்தியத்தின்படி நடவாத ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு பொய் கிறிஸ்தவனே என்று வேதம் சொல்லுகிறது. நீ எந்த நிலையில இருக்கிறாய்? எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அவருடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து நம்முடைய பாவங்களை நம் ஆண்டவர் இயேசு கிருபையாய் மன்னிக்கிறார். அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பார் என்று சொல்கிறாரே. இந்த இயேசுவை விட்டு விட்டு நீ எங்கே ஓடி ஒளிந்து கொண்டு வாழ விரும்புகிறாய்? உன் அநியாயங்களை இந்த நிமிஷத்திலே நீ உணர்ந்து அறிக்கை செய்வாயானால் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அழைப்பு கொடுத்த அழைப்பின் தேவன் உன்னை குறித்து சந்தோஷப்படுவார். உன் அநியாயங்களை அவர் கிருபையா இந்த கிருபின் காலத்திலே மன்னித்து உன்னை பரிசுத்தமாக அழைக்கிறார். உன் பாவங்களை உன் அக்கிரமங்களை உனக்கு மன்னித்து உன்னை விட்டு நீக்கி நீ கடந்த நாட்களில் அறியாத காலத்தில் அல்லது கிறிஸ்தவராக வாழ்ந்து பெயர் கிறிஸ்தவராக வாழ்ந்து பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவங்கள் அனைத்து நீ இப்பொழுதே இந்த அனுக்கிரகமான காலத்திலே இந்த ரட்சணிய நாளிலே நீ அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புவாயானால் உன் பாவங்களை அவர் மன்னிக்கிறார். உன் பாவங்களை மன்னித்து அது நினையாமல் இருப்பதாக வாக்கு பண்ணுகிறாரே. வேதாகமத்திலே சோத்திர நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று நாம் வாசிக்கின்றோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தேவனுடைய பிள்ளையே, இந்த கிருபையின் காலத்திலே உன் அநியாயங்களை நீக்கி உன் அக்கிரமங்கள் பாவங்களை போக்கி அதை நினையாமல் உன்னை மன்னித்து உன்னை ஒரு பரிசுத்தவான சேர்த்துக் கொள்ள உன் ஆண்டவர் இயேசு அழைக்கிறாரே. தேவச்சனமே, இந்த அழைப்பை பயன்படுத்தி இந்த அனுக்கிரகமான வேலையை நீ கிருபையாக எண்ணி உன் பாவங்களை அறிக்கை செய்வாயானால் உன் ஆண்டவர் பாவங்களை மன்னித்து உன் பாவங்களை விட்டு நீ வெளியேறுவாயானால் அவருடைய இரக்கங்கள் அனைத்திற்கு நீ சொந்தக்காரராய் மாறுவாயே. உன் ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கிறார். மனம் திரும்புவாயா தேவஜனமே, மனம் திரும்புவாயா? உன் ஆண்டவர் சர்வ வல்லவராய் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் வரப்போகிறாரே. மனம் திரும்புவாயா? வேதாகமத்திலே 1 தெசலோனிக்கேயருக்கு நிருபத்தில் சோத்திரம் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க முடிகிறது விதமாக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உலாவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களாலே உண்மையில் அவர் அப்படி செய்வார். ஆம் தேவச்சனமே, இயேசு வரப்போகிறார். முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக அவர் வரப்போகிறார். உன் தேவன் தாமே உன்னை முற்றிலும் பரிசுத்தமாக்க உன்னை அழைக்கிறார். பூர்ண பரிசுத்தம் அடைய அழைக்கிறார். செவி கொடுப்பாயா? செவி கொடுப்பாயா? நீ குற்றமற்ற தேவனுடைய சந்ததியாய், நீ பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து கொண்ட தேவ சந்ததியாய் நீ ஆயத்தமானால் மாத்திரமே
தேவன் தாமே உன்னை முற்றிலும் பரிசுத்தமாக்க இயலும். அவர் உன்னை பரிசுத்தமாக அழைக்க நீ பாவத்தில் ஓடி மறைந்து கொண்டு இருளுக்குரிய வாழ்க்கை போதும் என்று ஓடி ஓடி ஒளிந்து கொள்வாயானால் கர்த்தர் ஒருமுறை அழைப்பார், இருமுறை அழைப்பார், மூன்றாவது உன்னை தண்டித்து வருகையிலே நீ கைவிடப்படுவாய். கைவிடப்பட்டவர்கள் இரண்டாம் மரமாய் அக்கினி கடலில் தள்ளப்படுவார். வேதம் சொல்லவில்லையா? வேதாகமத்திலே நான் வாசிக்கிறோம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள அக்கினி செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமை தூதரோடும் ஜுவாலித்தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவருடைய வல்லமை வருகிற மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7, 8 மேலும் 10 ஆக இந்த 3 வசனங்களிலே அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை வருகிற மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாய் தண்டனை அடைவார்கள். நித்திய அழிவாய் தண்டனை அடைய போகிறார்கள். அந்த நித்திய அழிவு எது? இரவு சதாகாலங்களை பாதிக்கப்படுகின்ற இரண்டாம் மரணமாய் அக்கினியின் கந்தம் எரிகிற கடல். அந்த கடலில் என்ற நரகத்திலே நீ போக விரும்புகின்றாயா? மனம் திரும்பி தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதியுள்ள அக்கினி செலுத்த இயேசு வரப்போகிற. மனம் திரும்ப தேவச்சனமே. உன் இயேசு நான் பரிசுத்தர் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான அன்பு பிதாவே, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அழைப்பு கொடுத்த அன்பே, உடைய ரத்தம் மாசற்றதும் குற்றமற்றதும் விலையேறு பெற்றதுமான அந்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தராக்க அர்ப்பணித்துக் கொண்டீர். அந்த ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தலாக வாழ்ந்து உடைய வருகையிலே ஆவி ஆத்ம சரீரத்தில் குற்றமற்றவளாய் காணப்படும்படி எங்களை பலப்படுத்தும்படி செபிக்கிறோம். இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவோடு பேசும் ஆண்டவரே, அறிக்கையின் ஆயத்தப்படுத்தும் ராஜா, ஆயத்தப்படுத்தும். நன்றி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். துதி கனமையும் எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு மகிமையின் பிதாவே. ஆமென். இலவச திருமண தகவல் தொடர்பு மையம், மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி, பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி எண்கள், உயரம் மற்றும் கல்வி தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும். ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம் 181/1 பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0451 2452 162 9434649457. இமெயில் ஐடி pastorasirvadam@hnjbc.org. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.